ஆனந்த், அது நம்ம வசு மாதிரி இல்ல? ஆமாமா, அது வசு மேடம் இல்ல. வசு பாத்தியா, அவளேதான். ஐயோ, பார்த்து தொலைச்சிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? ஐயோ, வசு இங்க வா. வசு, நீ எதுக்குமா இங்க வந்திருக்க? அது ஆனந்தா மேடம் போன் பண்ணி வர சொன்னாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆனந்த், எதுக்குப்பா வசுவை வர சொன்ன? நான் சும்மா ஜெனரல் செக்அப் தானே சொன்னேன். அது இல்லம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போறோன்னு வசு மேடத்துக்கிட்ட சும்மா சொன்னேன். புது ஹாஸ்பிட்டல், புது டாக்டர்னு கொஞ்சம் கவலைப்பட்டு சொல்லிட்டு இருந்தேன். உடனே அவங்களும் கவலைப்பட்டு இங்க வந்துட்டாங்கம்மா. ஆமா மேடம், எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி ஆனந்த், நான் வசுவோட வீட்டுக்கு போறேன். நீ இங்க இருந்து டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வா. ஓகே. சரி சரி, நீங்க அம்மாவை கூட்டிட்டு போங்க, நான் வந்துடுறேன். அண்ணன் எங்க? ஓ, ஓகே ஓகே. மேடம் போலாம். ஆனந்த், என்னடா ஆச்சு? அம்மா எதுக்கு வந்தாங்க? அண்ணா, போனை ஏன்னா இப்படி சைலண்ட்ல போடுறீங்க? எத்தனை முறை உங்களுக்கு கால் பண்ண தெரியுமா? ஆமாண்டா, 20 மிஸ்டு கால் இருக்கு. அம்மா இங்க எதுக்கு வந்தீங்க? ஐயோ, நம்ம ஃபேமிலி டாக்டர் வெளியூர் போயிருக்காராமா. அதனால ஜெனரல் செக்அப்க்கு இந்த ஹாஸ்பிடல்ல ரெஃபர் பண்ணிருக்காரு. அதனால தான் இங்க வர வேண்டியதாயிருச்சு. இதுக்கு தான் அவ்வளோ தடவை ஃபோன் பண்ண, நீங்க எடுக்கவே இல்லை. அம்மா உங்களை பாத்திர கூடாதுன்னு நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ. இனியா, இங்க என்னடி பண்ற? உன் அத்தை அங்க எல்லாரையும் கும்பலா கூப்பிட்டுருக்காங்க. என்ன பாட்டி சொல்ற? சரி வா. பாத்துமா பாத்துமா. என்னன்னு தெரியலையே. என்ன முதலாளியம்மா, எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்க. என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுட்டு நாங்க ஓடி வந்திருக்கோம். பாவம், உத்தமன் வேற கால் கடுக்க வீல் சேர்லயே உட்கார்ந்து இருக்காரு. நல்ல வார்த்தையா நாலு சொல்லுங்கம்மா. வசு பாட்டி, நான் உங்களை வர சொல்லலையே. சொல்லுடி. வர சொல்லனாலும் வர வேண்டியது என்னோட கடமை இல்லையா? என்னையும் இந்த குடும்பத்தையும் நான் என்னைக்குமே பிரிச்சு பாக்குறதே இல்ல. சரி சரி அர்ஜுன், இத பாருப்பா. குலதெய்வ கோயிலுக்கு நாம குடும்பத்தோட போய் பொங்கல் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நாம எல்லாரும் குடும்பத்தோட போய் கல்யாண பொங்கல் வச்சுட்டு வரணும். அத்தை, நான் மனசுல நினைச்சேன், நீங்க அதுக்குள்ள சொல்லிட்டீங்க. என்ன அர்ஜுன், எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறியா? நான் வரல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கம்மா. பாத்தியா? ஏன்பா வரலங்கிற? அது ஒண்ணும் இல்லம்மா, புது ப்ராஜெக்ட்லாம் பெண்டிங்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். அதுவும் இல்லாம ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்ஷன் வேற இருக்கு. தம்பி வருஷத்துக்கு 4 நாள் தான் ஆபீஸ்லயே வேலை பாக்குது. அந்த வேலையெல்லாம் கரெக்டா இப்ப வந்திருக்கும் போல இருக்கு. அதான் கோயிலுக்கு வரலன்னு சொல்லுது. அதானே தம்பி? தம்பி, நிஜமாவே உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கா? எல்லாரும் போயிட்டா நானும் வசு மட்டும் தனியா இருப்போம்ல, அதான். ஓ, இத பாரு அர்ஜுன், நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கல்யாண மாப்பிள்ள நீதான், நீதான் கண்டிப்பா வரணும். கல்யாண பொங்கலை நீயும் இனியாவும் சேர்ந்துதான் வைக்கணும். நிறைய வேண்டுதல் இருக்குப்பா. அப்பதான் தம்பி பொங்கல் பொங்கும். பொங்கல்லாம் பொங்கிதான் ஆகும் பாட்டி. புதுசா சொல்றீங்க. உத்தமா பாத்து, காலு பத்திரம். வசு, நீயும் கூட வாமா. இல்ல மேடம், நீங்க குடும்பமா கோயிலுக்கு போறீங்க, நான் எதுக்கு? நீங்க போயிட்டு வாங்க. அட, என்ன வசு இப்படி சொல்லிட்ட?
நீயும் வா வசு. மேடம் நீங்க எல்லாமே எங்க வீட்டு ஃபங்க்ஷன் எதுவுமே நடந்தது இல்ல மேடம். நீங்களும் வாங்க. ஆ, வசு தான் வேலை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள எதுக்கு கம்பல் பண்றீங்க? எல்லாரும் போயிட்டா ஆபீஸை யாரு பாத்துப்பா? அதனால நான் இங்கே இருக்கேன் மேடம். பரவாயில்ல வசு, எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நீ இல்லாமல எல்லாரும் போவோம், நீயும் கூட வா. சரிங்க மேடம். அப்புறம் என்ன, எல்லாரும் கிளம்பலாமே. இப்ப கிளம்பலாமா? தம்பி தம்பி கொஞ்சம் இருங்க. எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போறோம். அப்படியே ஒரு கடை வெட்டிடலாம்ல. வசு பாட்டி, அது அடுத்த முறை பாத்துக்கலாம். வெறும் பொங்கல் தானா? சரி சரி வாங்க வாங்க போலாம். கடா கிடைக்குன்னு ஆசைப்பட்டேன். என்னத்த ஏய் இனியா, சீக்கிரம் வாடி. இதோ வரேன் பாட்டி. வா வா சீக்கிரம் வா. இனியா ஆடிட்டு மெதுவா வரிய. வரேன் சீக்கிரமா அவங்க எல்லாம் போறாங்க பாரு. அர்ஜுன் சார் என்ன பண்றீங்க? ஐயோ, யாராவது பாத்துற போறாங்க. கொஞ்ச நேரம் இரு, பேசிட்டு போலாம். சார் இது கோயில் சார், எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இந்த பூஜை முடியற வரைக்கும் என் பக்கத்துல இருக்கணும். சரி சார் வாங்க. ஓகே தானே? சும்மா இருங்க. வாங்கம்மா வாங்கம்மா. வணக்கம் சாமி. நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. பொங்கல் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஆரம்பிச்சிடலாம். ஆமா சாமிக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்றீங்கல்ல? ஆமா, தாராளமா பண்ணிட்டா போச்சு. வெரி குட் வெரி குட். ஆமா அந்த மடப்பள்ளி எங்க இருக்கு? பிரகாரத்துக்கு வடக்கால புளியோதர வாசனை வருது பாருங்க. வாசம் புடிச்சுக்கிட்டே போங்க, வடப்பள்ளி வந்துரும். சரி 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 நீங்க வாங்க. நீங்க எல்லாம் போயிட்டே இருங்க, நான் ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். போங்க போங்க வாங்க போங்க வாங்க. போமா போங்க. வைங்க தம்பி. பாடா. அட ஃப்ராட் பயலே, நீ என்கிட்ட இன்னைக்கு மாட்டினடா. வரேன். இரு 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 நில்லு நில்லு நில்லு. ஏய் நீ இப்ப எப்படி வீல் சேர்ல ஏறி உட்கார்ந்த? நடந்தானே வந்து உட்கார்ந்த? ஐயோ, உங்களோட ஒரே ரோதனையா போச்சே பாட்டி. அதான் ஆனந்த் தம்பி என்னை தூக்கி உட்கார வச்சாருன்னு சொல்றேன்ல. டேய் 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 டேய், இந்த கண்ணு அப்படியே மிலிட்டரி கண்ணுடா. வெறும் கண்ணிலேயே பாகிஸ்தான்ல இருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பாப்பேன்டா. பாட்டி, உங்களுக்கு எட்ட பார்வை கொஞ்சம் கோளாறா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஐ டாக்டரா பார்த்து உங்க கண்ணை செக் பண்ணிக்கோங்க. நம்ம போலாம் தம்பி. என் கண்ணையும் குறை சொல்றான். டேய் டேய், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன். இந்த கண்ணுல தப்ப முடியாது. கோயிலுக்கு வந்ததும் வராதுமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல உள்ள வா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொங்கல் வைக்கணுமா? வா. வா 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 வா. இனியா, அத்தை, மனசாரு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு விளக்கேத்திட்டு பொங்கல் வைக்கிற வேலையை ஆரம்பி. சரிங்க அத்தை. போ போ போ. வசு, உன் புடவை சூப்பர். அர்ஜுன் சார், நான் எப்பவும் புடவை தானே கட்டுறேன். ஆனாலும் இந்த புடவை சூப்பரா இருக்கு. எப்பவும் புடவையே கட்டு. சரி அர்ஜுன் சார், இதெல்லாம் பேசுறதுக்கு இது இடம் இல்ல, இது கோயில். கொஞ்சம் பேசாம இருங்க. அட ஓகே. தம்பி என்ன வந்ததுமே கிழவிக்கு தலை சுத்த வச்சுட்டேன். போறதுக்குள்ள தலை சுத்தி கீழே விழ வைக்க போறேன் பாருங்க. ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாருங்க. சூப்பர் உத்தமன், பட்டை கிளப்பிடலாம். பாட்டி, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. நான் பொங்கல் வைக்கிற வேலையை பாக்குறேன். இனியா, நான் வேணா போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம், பாட்டியே எடுத்துட்டு வரட்டும். வேலை வாங்குறான். வசு, நீ அந்த வெல்லத்தை தட்டி போடுமா. பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண. உனக்கு இருக்கு கிழவி.
அர்ஜுன், அம்மா. இந்த கோயிலுக்கு உங்க அப்பா தான் செலவு பண்ணி கும்பாபிஷேகம்லாம் பண்ணாரு. உன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா நாம மறுபடியும் இந்த கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும். சரிம்மா, சிறப்பா பண்ணிடலாம். ஐயா, 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 வயசானவையா. ஐயா, ஐயா, போடுங்கய்யா. எங்க போயிட்டாரு? ஐயாவுக்கு பத்தியா எவ்வளவு நல்ல மனசு. நல்லா இருக்கு ஐயா. ஐயோ, தோலை வச்சுக்கிட்டு. உண்மைதான். உத்தமன், என்ன உத்தமன் நீங்க ஜாலியா நடந்துகிட்டு தர்மம் பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது பார்த்தா பிரச்சனையா இருக்கும் உத்தமன். அந்த கிளவி வேற உங்க மேல ஒரே கண்ணா இருக்கு. அட விடுங்க தம்பி, இந்த கிளவியை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தானே இந்த வேலையெல்லாம். ஐயோ, உங்களுக்கு எப்பவுமே காமெடி தான் போங்க. அட வாங்க உத்தமன். தள்ளுங்க. எருமைக்கு போறத தடி எருமை நடந்து வந்துதானே இப்போ வீல் சேர்ல ஏறினா. என்ன இவன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றான். பாட்டி, யானையில போனாலும் பானையில தான் சோறு பொங்கணும், புரிஞ்சுதா? டேய் உத்தமா, நக்கலா பண்ற, ஏதோ கோல்மால் பண்ற, கையும் களவுமா என்கிட்ட நீ சிக்குவடா. அப்ப தெரியும் இந்த கடையநல்லூர் காந்திமதி யாருன்னு வச்சுக்கிறேன்டா உன்னை. இந்த உத்தம பையன் நம்மள ஒரேடியா குழப்பறானே. நடக்கறான், ஓடுறான், நாம பாக்குற நேரம் மட்டும் வீல் சேர்ல வேற போறான். இவனை கையும் களவுமா பிடிக்கணுமே. என்ன பண்றது? மாட்டுவடி, நீ ஒரு நாள் மாட்டுவ. என்ன பண்ணி கண்டுபிடிக்கலாம்? பாட்டி, சீக்கிரமா வா பாட்டி, பொங்கல் வைக்கணும்ல. ஏய் வரேன்டி, நீ போ போ. வா பாட்டி. வரேன், போ. இவ வேற நிலைமை புரியாம. ஆமா. நான் சொல்றேன். என்ன அர்ஜுன் சார், எதுக்கு தனியா கூப்பிட்டீங்க? அங்க இனியா பொங்கல் வைக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொன்னாங்கல்ல, நான் போகணும். இனியாவுக்கு ஹெல்ப் பண்ணவா நீ கோயிலுக்கு வந்த? வசு, உன்னை எதுக்கு நான் வீட்டுல விட்டு வரல தெரியுமா? நீயும் பொங்கல் வை வசு, அதுக்கு தான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். அர்ஜுன் சார், என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு பொங்கல் வைக்கணும்? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறது நீதானே? நீதானே என் பொண்டாட்டி. அப்ப நீ தான் பொங்கல் வைக்கணும். பொங்கல் வை வசு. நீ பொங்கல் வச்சாதான் வசு நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அவ அந்த பக்கம் வைக்கட்டும், நீ இந்த பக்கம் வை. பொங்கல் வைக்கணும்னா அதுக்கு பானை, அரிசி, பொருள் எல்லாம் வாங்கணும். நான் எதுவுமே எடுத்துட்டு வரல சார். அது எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. நான் சொன்னேன்ல, எல்லாம் இருக்கு மேடம். பாத்தியா பாத்தியா? நல்லதா இருக்கு. ஆனா மேடத்துக்கு தெரிஞ்சா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வசு, நீ பொங்கல் வை. மேடம், நீங்க போய் அடுப்ப பத்த வைங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். போங்க விட்டோம். இத பிடிங்க தம்பி. இதையும் பிடிங்க. இதோ இப்ப வந்துடுறேன். உத்தம மாதிரி இருக்கானே. டேய் உத்தமா, உத்தமா. ஐயோ, கிழவி. தள்ளுமா. தம்பி தம்பி தம்பி, நில்லு நில்லு நில்லு. இந்த உருவத்தை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே தம்பி. நான் பேச்சியம்மனுக்கு பொங்க வைக்க வந்திருக்கேன். யாரு கண்ணிலையும் படாம தண்ணி எடுத்துட்டு போனோம். நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க பாட்டி. பாட்டியா? பாத்தியா, அந்த நாதாரி பையதான் என்ன பாட்டின்னு கூப்பிடுவான். நீயும் பாட்டிங்கிற? பாட்டினா பாட்டிதான், போட்டினா போட்டிதான். பாட்டின்னு சொல்றானே, இவன் உத்தம பையன் மாதிரில தெரியறான். எங்கேயோ போறான், குரல் பிசுறு தட்டுது. பேச்சு அம்மாங்கிறான், முகத்தை காட்ட மாட்டேங்கிறான், நடந்து போறான், படால்னு வீல் சேர்ல வரான். ஐயோ, என்ன குழப்புற மாதிரியே தெரியுதே. தேக்கு மரத்துல எப்படி பாக்கு காய்க்கும்? டேய், உன்னை விட மாட்டேன்டா, பின்னாடியே வந்து பாக்குறேன். டேய் டேய் டேய், உத்தமா நில்லுடா. டேய்
ஆ, எங்க எங்க இவன் ஆளை காணும்? இங்கதான் நின்னா உத்தமா. என்ன பாட்டி என்ன பாம்பு கும்ப பாத்துட்டீங்களா? என்ன பேந்த பேந்த முழிக்கிறீங்க? டேய் வந்துட்டியாப்பா? வா. ஒன்ன மாதிரியே ஒருத்தன் தண்ணி கையில எடுத்துட்டு அப்படியே அழுக்கமா போனா. ஆனா பாட்டி உங்களுக்கு கண்ணு காது மூக்கு மூளை எல்லாத்துலயும் குழப்பம் கூத்தடிக்குது. நான் அவனா தெரியறேன், அவன் நானா தெரியறேன் உங்களுக்கு. நானே இப்பதான் பாட்டி வரேன். வேப்ப மரத்துல வெத்தலை காய்க்குமா என்ன? என்ன பாட்டி நீங்க? வேப்ப மரத்துல வெத்தலை காய்க்குமா? டேய் என்ன மாதிரியே பழமொழி சொல்றியா? இருடி, நீ என்கிட்ட சிக்காமையா போவ. உன்னை நான் அப்ப பாத்துக்கிறேன். பாருங்க பாருங்க, போங்க போங்க. நீ போ. இந்த மாதிரி கிராமத்து அட்மாஸ்பியர்ல கட்டிக்க போறவங்களோட கோயில்ல பொங்கல் வைக்கிறதுலாம் அல்டிமேட் வசு. வசு அர்ஜுன் சார், உங்க சந்தோஷம் எனக்கு புரியுது. ஆனா நாம இப்படி தனியா பொங்கல் வைக்கிறத யாராவது பாத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு சார். இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத. கோயில்ல பொங்கல் வைக்கிறதுல தப்பே இல்ல. நீ பாரு, நம்ம பானை தான் முதல்ல பொங்கும். அத்தை எல்லாமே ரெடியா இருக்கு. சரிம்மா, அடுப்ப பத்த வை. ஆமா இனியா, அர்ஜுன் எங்க? இங்கதானே அத்தை இருந்தாரு. அர்ஜுன், அர்ஜுன் எங்க பாருக்க? அர்ஜுன். வசு, அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இரு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். அர்ஜுன். வரான். அம்மா எங்கப்பா போன? ஒரு போன் பேசிட்டு இருந்தேம்மா. சரிப்பா, இனியா கூட சேர்ந்து அடுப்ப பத்த வை. சரி. ஏமா அந்த கட்டையை எடுத்து பத்தவை, அப்பதானே எரியும். ஏண்டி, முன்ன பின்ன சோறு பொங்கி உனக்கு பழக்கம் இருக்கா? கொதிக்கிற தண்ணியில அரிசி போடுற வரைக்கும் தெரியும், மத்ததெல்லாம் அப்புறமா சொல்லி கொடு. ஐயோ, என் தலை எழுத்து வேலைங்கிறப்பா. பாட்டி, என்ன இது பொங்க மாட்டேங்குது? அதை தாண்டி நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பசு பாட்டி, பால் ஊத்துனாதானே பொங்கல் பொங்கும். இனியா, நீ பால் ஊத்துமா. ஊத்து ஊத்து ஊத்து, நல்லா ஊத்து. அப்பதான் பொங்கும். என்ன இந்த அர்ஜுனையும் காணோம், இந்த வசுவையும் காணோம். ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க? சம்திங் ராங். போய் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஏய் மவனே, இதத்தாண்டா நான் எதிர்பார்த்தேன். உன் பிச்சைக்கார புத்தியை காமிச்சிட்டல. இப்ப பாரு, உன்னை நான் அவங்க கிட்ட எப்படி வசமா மாட்டி விடுறேன்னு. என்கிட்ட ஆட்டம் காட்டுற. என்ன பேச்சு பேசுன? நக்கலு நையாண்டி பண்றதெல்லாம் ஃப்ராடு தனம். என்னையே கிண்டல் பண்றியா? டேய், இப்ப வரேன்டா, உன் காலை நிஜமாவே ஒடிச்சிடுறேன் பாரு.